வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான முன்னறிவிப்பு இது. சமீப காலமாக உங்கள் மனதிற்குள் இருந்த ஒரு இனம் புரியாத பயம், இரவு நேரங்களில் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு இரகசிய செய்தியை வழங்கப் போகிறார். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் தலைவிதியே மாறும். லாப சனி உங்கள் கர்ம வினைகளுக்கான பரிசு. ரிஷபராசிக்காரர்களே, மார்ச் மாதம் சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த வேலைப்பளு, மன உளைச்சல் மற்றும் அவமானங்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவான் இப்போது உங்களுக்கு வரங்களை அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டார். இதுவரை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பட்ட கஷ்டங்கள் இந்த பிரபஞ்சம் அறிந்தது. இப்போது நீங்கள் செய்த நன்மைகளுக்கான பிரதிபலனை பணமாகவும் புகழாகவும் அறுவடை செய்யும் காலம் தொடங்கிவிட்டது. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வரும். அவர் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான ஒருவராக இருக்கலாம். ஆலோசனை, அவர் சொல்லும் ஒரு சிறிய தகவல் அல்லது ஆலோசனை ஆரம்பத்தில் உங்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அதை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் பொருளாதார நிலை அடுத்த 4 ஆண்டுகளில் எட்டாத உயரத்திற்கு செல்லும். காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகம் கூடி வரும். உங்களை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். முன்னெச்சரிக்கை: உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும். உங்கள் சேமிப்பு மற்றும் இரகசியங்களை யாரிடமும் முழுமையாக சொல்லாதீர்கள். குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகளை தரும் மாற்றங்கள். ஜூன் மாத குரு பெயர்ச்சி. ஜூன் 2ஆம் தேதி குரு பகவானான தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்கிறார். இது உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதார உயர்வு. புதிய தொழில் தொடங்குதல், நிலம் வாங்குதல் அல்லது பழைய கடன்களை அடைத்தல் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். ராகு கேது பயிற்சி. டிசம்பர் மாதம் நிகழப்போகும் பெயர்ச்சி உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபத்தை தரும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு பல மடங்காக உயரும். ஆரோக்கியம். நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ரிஷபராசிக்கான இரகசிய பரிகாரங்கள். மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள். பெண்களுக்கு மரியாதை. சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது உங்கள் செல்வ வளத்தை பெருகுவதற்கு சமம். சனி வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். உங்கள் நம்பிக்கையே உங்கள் ஆயுதம். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். இதுவரை நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் இனி முத்தாக மாறப்போகின்றன. அந்த பெண் காட்டும் பாதையில் நீங்கள் பயணித்தால் பல சிக்கல்களிலிருந்து தப்பிக்கலாம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வல்லமை உங்களிடம் உள்ளது.
இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களகரமான செய்திகளை கொண்டு வரட்டும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.